வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். இப்போ நம்ம பிசினஸ் லாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட். இஸ் இட் ட்ரூ? இதைத்தான் பார்க்க போறோம். ஸோ கன்சிடரேஷன் இல்லைன்னா கான்ட்ராக்ட் இல்லை. ஏன்னா நம்ம எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம், தேர் மஸ்ட் பி சம் கன்சிடரேஷன். It need not be an adequate consideration, but there must be some consideration. பட் கன்சிடரேஷனே இல்லாம ஒரு கான்ட்ராக்ட் வந்து இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்ல பார்த்தோம். பட் தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ ப்ராமிசஸ் டு பே பி ₹1000 வித்தவுட் எனி ஆப்ளிகேஷன் ஃப்ரம் பி எதுவுமே செய்யல, பட் ஏ ப்ராமிசஸ் டு பே பி ₹1000. அப்ப இது கான்ட்ராக்டா அப்படின்னா இல்ல, இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட் பிகாஸ் தேர் இஸ் நோ கன்சிடரேஷன். ஒரு சைடு மட்டும்தான் 1000 ரூபாய் ஏட்ட இருந்து பீட்ட போகுது, பட் பிக்கு எந்த ஆப்ளிகேஷனும் இல்ல அப்படின்னா there is no consideration. That is why there is no contract between A and B. So it's a void agreement. And as per section 25, an agreement made without consideration is not void in the following circumstances. So under certain circumstances, it is not void even though there is no consideration. So first exception is promise to make on account of natural love and affection. அதாவது ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க, ஒரு ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் நடக்குது அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். சரி, அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன்னா நம்ம என்ன பார்த்தோம்? சோஷியல் ஆப்ளிகேஷன் தானே. இங்க எங்க லீகல் ஆப்ளிகேஷன் வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், ரைட் கொஸ்டின். ஆனா நல்ல கவனிங்க, சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல ப்ராமிஸ் மேட் இட் இஸ் வேலிட்னு சொல்றாங்க, ஈவன் தோ there is no consideration, but there are certain conditions. Number one is the contract is expressed in writing. It is registered under the law. அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். Then it's made out of natural love and affection, and it is between the parties standing in near relation to each other. ரெண்டு பேருக்கும் நல்ல நியர் ரிலேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 கண்டிஷன்ஸையும், அதாவது யூஸ்வலி தீஸ் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் கால்ட் கிஃப்ட். சிம்பிளி சேஸ் கிஃப்ட். பட் நம்ம அதைத்தான் ப்ராமிஸ் மேட் அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்னு பெரிய லைனா சொல்றோம். Simply means gift, but the gift must be in writing, registered under the law, and out of natural love and affection, and between parties standing in near relation to each other. இந்த conditions எல்லாம் satisfy ஆகுச்சுன்னா it is a valid contract even though there is no consideration. Okay, then second point, promise to compensate for voluntary services. Voluntary services means service done without any request. See, இந்த இடத்துல சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க, ஒரு சைடு முடிஞ்சிருச்சு, பட் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. வாலண்டரி சர்வீஸ் பண்ணதுக்கு பதிலா ப்ராமிசி ஏதோ சம்திங் செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்ப தட் இஸ் கால்டு ப்ராமிஸ் டு காம்பன்சேட் ஃபார் வாலண்டரி சர்வீஸ். காம்பன்சேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு வாலண்டரி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா நமக்காக, ஸோ நம்ம அதை காம்பன்சேட் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ் இருந்தாதான் இந்த இடத்துலையும் ஈவன் தோ there is no consideration, it is treated as a contract. So first one, the service should have been done voluntarily. வாலண்டரியா நடந்திருக்கணும். செகண்ட், ஃபார் த ப்ராமிசர். ப்ராமிசருக்கு பண்ணியிருக்கணும் அந்த சர்வீஸை, வேற யாருக்கும் இல்லை. வேற தேர்ட் பார்ட்டிக்கு பண்ணதுக்கு ப்ராமிசர் வந்து ஏதாவது கன்சிடரேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அது கிடையாது. தட் மீன்ஸ் காம்பன்சேட் பண்றாருன்னா அது கிடையாது. ப்ராமிசருக்கு பண்ணியிருக்கணும் அந்த சர்வீஸ். தேர்ட், த ப்ராமிசர் மஸ்ட் ஹேவ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அட் த டைம் when the service was done. சர்வீஸ் பண்ணும்போது ப்ராமிசர் அங்க இருக்கணும். The intention of the promiser வந்து only to compensate the promisee. Promisee compensate பண்ண for his voluntary service. And the service rendered must be legal. லீகலா இருக்கணும். இல்லீகலா பண்ண சர்வீஸ்க்கு கிடையாது. So these are the 5 conditions to be satisfied. எதுக்காக? The compensation for voluntary service valid contract மாறுறதுக்கு. Even though there is no
காம்பன்சேஷன். புரிஞ்சிச்சா? ஸோ சர்வீஸ் வாலண்டரியா நடந்திருக்கணும், ப்ராமிசருக்கு தான் சர்வீஸ் பண்ணியிருக்கணும், ப்ராமிசர் அந்நேரம் இருந்திருக்கணும் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அட் த டைம் when the service was done, அண்ட் எதுக்காக மட்டும்தான் இந்த இதை பண்ணணும்னா டு காம்பன்சேட் த ப்ராமிசி. இன்டென்ஷன் ஆஃப் த ப்ராமிசர் வந்து டு காம்பன்சேட் த ப்ராமிசியா தான் இருக்கணும், சர்வீஸ் வந்து லீகலா இருக்கும். தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட், ப்ராமிஸ் டு பே டைம் பார்டு டெட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் பார்டு டெட் அடிக்கடி நடக்கும். அதாவது 3 months டைம் கொடுத்துருப்பாங்க நம்ம டெட்டாருக்கு. ஸோ டெட்டாரால பே பண்ண முடியல. ஸோ த டெட் வில் பிகம் டைம் பார்டு டெட். டைம் பார் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெட் சம்டைம்ஸ் இட் மே பிகம் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆர் இட் மே பிகம் பேட் டெட்ஸ். ஸோ இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A owes B ₹1,000 but the debt is barred by the Limitation Act. As per the Limitation Act, the debt is barred. ஓகேவா? லிமிடேஷன் ஆக்ட் படியே அந்த டைம் அந்த டெட் வந்து பார் ஆயிடுச்சு. ஓகே, நவ் A signs a written promise to pay ₹500 on account of the debt. பட் A என்ன செய்யறாரு அப்படின்னா, கொடுக்க வேண்டியது இருக்குல்ல 500, ரொம்ப நல்ல மனுஷன். கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, he signs a written promise. ரிட்டன் ப்ராமிஸ்ல சைன் பண்ணி கொடுக்குறாரு. ₹500 நான் கொடுக்குறேன். 500 out of 1,000, 500. So here the promise will be valid, binding without any fresh consideration. ஃப்ரெஷ் கன்சிடரேஷன் தேவையில்லை. 1000 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தோம், நம்ம அது கொடுக்க வேண்டிய ரூபா வந்து வரல, டைம் பார்டு டெட்டாக மாறிடுச்சு. பட் இப்போ ரிட்டன் ப்ராமிஸ் கொடுக்குறாரு, ₹500 கொடுக்குறேன்னு. ஸோ இந்த 500க்கு ஒரு ரிட்டன் கன்சிடரேஷன் தேவையே கிடையாது. இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ 3 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ப்ராமிஸ் மேட் அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். Second one is promise to compensate the voluntary service. Third one, promise to pay time barred debt. And fourth one is creation of agency. Agency. ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்றதுக்கு என்ன தேவை இல்லைன்னா கன்சிடரேஷன் தேவையில்லை. நோ கன்சிடரேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஆர் நெசசரி டு கிரியேட் அன் ஏஜென்சி. தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட்டட் கிஃப்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன இது லைக் AB எடுத்துக்கலாம். ஏ வந்து ஒரு வீடை கிஃப்டா பிக்கு கொடுக்குறாரு வித்தவுட் எனி கன்சிடரேஷன். கன்சிடரேஷனே கிடையாது. ஓகே, கன்சிடரேஷன் இல்லாமல் கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே இப்போ அந்த வீடு பியோட வீடு ஆயிடுச்சு. ஏ வந்து கிஃப்ட் பண்ணிட்டாரு பிக்கு, இப்போ பியோட வீடு ஆயிடுச்சு. அப்போ எப்பயாவது இன் ஃபியூச்சர் பீரியட்ல, நல்லா கவனிங்க, இன் ஃபியூச்சர் பீரியட்ல ஏ கேஸ் போட முடியுமா பிக்கு அகெயின்ஸ்டா? அதாவது எனக்கு கன்சிடரேஷனே கொடுக்காம அவன் வீடை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன், ஸோ இட்ஸ் நாட் அ வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு கேஸ் போட முடியுமா? இதுதான் கேஸ். திரும்பவும் சொல்றேன், ஏ வந்து அவரோட வீடை பிக்கு கிஃப்டா கொடுக்குறாரு, பி வாங்கிக்கிட்டாரு, இப்போ பியோட வீடா இருக்காது, பி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ரெண்ட்டுக்கு விட்டு அதுல இருந்து பெனிஃபிட்ஸ் வருது, ஏதோ ஒன்று சம்திங் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏக்கும் பிக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏ கேஸ் போட முடியுமா? நான் வந்து பிகிட்ட இருந்து கன்சிடரேஷனே இல்லாமத்தான் பிக்கு நான் வீடை கொடுத்தேன், பிக்கு நான் வீடை கொடுத்தேன், பட் பி எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கேஸ் போட முடியுமா? இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட் சொன்னோம் இல்லையா? ஸோ இன் திஸ் கேஸ் ஆல்சோ there is no consideration, but it is a valid contract. It cannot be reversed. See, cannot be reversed. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து கேட்கலாம் முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் தோ there is no consideration, it is treated as a valid contract between யார் அந்த 2 persons. யார் கிஃப்ட் பண்ணாரோ அவர், கிஃப்டை வாங்கிக்கிட்டவர், 2 பேருக்கும். The next one is contract of guarantee. Guarantee கொடுக்கறதுக்காக கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா there is no consideration required. So in this case also no consideration no contractங்கிறது வந்து exceptional case ஆகுது. Then next one is remission. நல்லா கவனி, lesser performance of the contract than what is actually to be performed. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 80%, but performance 50%. அப்போ இந்த இடத்துல நம்ம 30% வந்து டிஃபரன்ஸ் வருது அப்படின்லாம் போய் நம்ம இந்த இடத்துல நோ கன்சிடரேஷன் இல்லை, கரெக்டாக அவன் செஞ்சு கொடுக்கல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 80% பெர்ஃபார்மன்ஸை, பட் இங்கே நடந்தது 50%, அதனால இந்த இடத்துல வந்து லெஸ் கன்சிடரேஷனாக இருக்குது அப்படின்லாம் கேட்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸப்ஷன். ரெமிஷன் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார்
நோ கன்ஸ்ட்ரக்ஷன் நோ கன்சிடரேஷன், நோ கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு ரெமிஷன். ஸோ 7 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். தெர் ஆர் 7 எக்ஸெப்ஷன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிஎம்ஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷினை படிச்சுக்கோங்க. இதை வந்து டைரக்ட் கொஷினாகவும் கேட்கலாம், இல்லைன்னா கேஸ்லாம் மாதிரி கொடுத்து கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, வீடை வந்து கொடுத்துட்டேன் பிக்கு, பியும் நல்லா அவர் தான் ஓனர், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஏ வந்து நான் கன்சிடரேஷனே அவங்ககிட்ட இருந்து எதுவுமே வாங்கிக்கல, நான் வீடை கொடுத்தேன், அவன் எனக்கு எதுவுமே செய்யலை, அதனால இந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாதுன்னு சொல்லி கேட்க முடியாது. பிகாஸ் நோ கன்சிடரேஷன், நோ கான்ட்ராக்ட்ங்கிற பேஸில், பிகாஸ் திஸ் இஸ் அன் எக்ஸப்ஷனல் கேஸ், கம்ப்ளீட் கிஃப்ட். ஓகேவா? தென் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நமக்கு எக்ஸப்ஷன்ஸ் டு த ரூல், நோ கன்சிடரேஷன், நோ கான்ட்ராக்ட். இப்போ அடுத்து இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஸ்ட்ரேஞ்சர் டு த கான்ட்ராக்ட் கிளைம் பண்ண முடியுமா, கேஸ் போட முடியுமா? Who is stranger to the contract? By A and B enter into a contract, other than A and B, all are strangers to the contract. ஏவையும் பியும் தவிர மீதி எல்லாரும் strangers to the contract தான். அப்போ இவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, the strangers to the contract can sue, கேஸ் போட முடியுமா, கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி நாட், பட் there are some exceptions for this rule. அதாவது stranger to the contract வந்து cannot sue against the person அப்படிங்கிறதுக்கு நமக்கு there are some exceptions. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து the doctrine of privities of contract means the contract is between the parties only, parties, two parties only, no third person can sue upon it. இங்கே வந்து என்ன செய்ய முடியாது, தேர்ட் பர்சன் கேஸ் போட முடியாது. திஸ் இஸ் டாக்ட்ரின் privities of contract படி. பட் நம்ம சில கேசஸில் எக்ஸப்ஷனல் கேசஸ் ஆர் தேர், அதுபடி நம்ம stranger to the contract can also claim or can also sue. ஓகேவா? கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒன், பெனிஃபிஷியரி ஆஃப் அ ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இருக்கு, ட்ரஸ்ட் வந்து நடந்து போய் கேஸ் போட முடியுமா? முடியாது. ஸோ த பெனிஃபிஷியரி ஆஃப் அ ட்ரஸ்ட் கேன் sue against என்னது, யாரு ட்ரஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டா யார் வந்து எதுவும் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நம்ம செய்ய முடியும். ஈவன் தோ ஹீ இஸ் நாட் த பார்ட்டி ஆஃப் த கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டோட பார்ட்டி அவர் இருக்கவே மாட்டாரு, ஆனாலும் கேஸ் போடலாம். ஓகேவா? ப்ரொவிஷன் இன் மேரேஜ் செட்டில்மெண்ட், அதே மாதிரி மேரேஜ் செட்டில்மெண்ட்லையும் தேர்ட் பார்ட்டி கேன் sue, அதாவது அந்த பொண்ணோட அம்மா அப்பாவோ இல்லை பையனோட அம்மா அப்பாவோ யாருனாலும் கேஸ் போட முடியும். அடுத்த ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆர் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஃபீமேல் மெம்பர்ஸ் அண்டர் அ ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட். நல்லா கவனிங்க, ஃபார் மெயின்டெனன்ஸ், இப்போ லைக் நம்ம ஹெச்யூஎஃப் இருக்குது, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து நமக்கு தயாபரா ஸ்கூல், இந்த மிட்டாட்சரா இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுபடி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு ஃபீமேல் மெம்பர்ஸோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அல்லது அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கிற ப்ரொவிஷன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற 2 பேர் தான் கேஸ் போட்டுக்கணுங்கிறது இல்லை, தேர்ட் பார்ட்டி கேன் ஆல்சோ ஷூ. ஓகேவா? தென் அசைனி ஆஃப் அ கான்ட்ராக்ட், இது பாருங்க, கண்டிப்பாக த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் மே பி அசைன்டு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏ அசைன்ஸ் இஸ் இன்சூரன்ஸ் பாலிசி இன் ஃபேவர் ஆஃப் ஹிஸ் வைஃப், வைஃபோட பேருக்கு அசைன் பண்ணிட்டாரு இன்சூரன்ஸ் பாலிசியை. ஸோ இன் திஸ் கேஸ், ஈவன் தோ த வைஃப் இஸ் த ஸ்ட்ரேஞ்சர் டு த கான்ட்ராக்ட் பிட்வீன் த இன்சூரர் அண்ட் இன்சூர்டு. இன்சூர்டுங்கிறது யாருன்னா ஏ, இன்சூரர் யாருன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள தான் கான்ட்ராக்ட், ஏக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தான் கான்ட்ராக்ட். பட் இன் திஸ் கேஸ் மிஸ்ஸஸ் ஏ, தட் இஸ் வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஏ, கேன் என்ஃபோர்ஸ் இட் ஆல்தோ ஷி இஸ் நாட் த பார்ட்டி டு த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டுக்கு அவங்க ஒரு பார்ட்டி இல்லைனாலுமே she can enforce the case. புரிஞ்சிச்சா? ஸோ எப்போ ஏ அசைன்ஸ் இஸ் இன்சூரன்ஸ் பாலிசி இன் ஃபேவர் ஆஃப் ஹிஸ் வைஃப், அவரோட இன்சூரன்ஸ் பாலிசியை வைஃபுக்கு அசைன் பண்ணார்னா மட்டும்தான் his wife is eligible to sue against insurance company, right? The next one is acknowledgement of liability. But when the promiser, either by his conduct or acknowledgement or by part payment or by estoppel, creates a privity of contract between himself and the stranger
அண்ட் த ஸ்ட்ரேஞ்சர் கேன் sue. வாய் திறந்து சொல்லணும், அசைன் பண்ணணும் அப்படியெல்லாம் கூட கிடையாது. பை ஹிஸ் காண்டக்ட், அவரோட நடத்தை மூலமாவோ இல்லை அக்னாலேஜ் பண்ணியிருப்பாரு, அல்லது பை எஸ்டோப்பல், இந்த மாதிரி இவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சருக்கும் இவருக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை காமிச்சார்னா த ஸ்ட்ரேஞ்சர் கேன் sue. The next one is agency contract. Contracts which are entered into by an agent on behalf of the principal. Principalக்காக agent வந்து contract போட்டிருப்பாரு. So in this case, it can be enforced by the principal even though he is not the party to the contract. Agent தான் contract போட்டிருக்காரு. ஏஜென்ட்டுக்கும் இன்னொரு ஆளுக்கும் contract. ஆனா ஏஜென்ட் யாருக்காக போட்டாரு? பிரின்சிபலுக்காக போட்டாரு. ஸோ இன் சச் அ கேஸ் த பிரின்சிபல் ஹாஸ் த ஃபுல் பவர் டு sue against the party. Understood? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப பெனிஃபிஷியரி ஆஃப் அ ட்ரஸ்ட், ப்ரொவிஷன் இன் மேரேஜ் செட்டில்மெண்ட், ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆர் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் த HUF, then assigning of a contract, acknowledgement of liability, agency, contract. ஸோ இவ்வளோ கேஸ்லையும் நமக்கு வந்து என்னது எக்ஸப்ஷன்ஸ் டு த ரூல், ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்ட் cannot sue. ஸோ இதுதான் நமக்கு ஃபேக்ட். ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்ட் cannot sue. பட் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் 6 இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதோட நமக்கு ஐ திங்க் 3rd சாப்டர் முடியுது. ஸோ டோட்டலி நமக்கு 10 சாப்டர்ஸ் இன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். அடுத்து நம்ம 4th சாப்டர் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.